நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. ஒரு 2, 3 வருஷம் முன்னாடி இந்த ஜப்பான் சிக்கனுங்கிற ஐட்டம் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. அப்பமே சாப்பிடணும்னு நெனச்சேன். ஆனா, அந்த அரிய வாய்ப்பு எனக்கு கிடைக்காமயே போயிருச்சு. நேத்து கண்ல வெயிட் லாஸ் ஜப்பான் சிக்கன் வந்துகிட்டே இருந்தா, சாப்பிடுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. ஒரிஜினல் வெர்ஷனே பண்ணி சாப்பிடணும்னு முடிவு பண்ணி, எல்லாத்தையும் பண்ண ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸி தான். வீட்ல என்னென்ன வெள்ள கலர்ல இருக்கோ எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பாலு, பூண்டு, கிரீமு, அரிசி மாவு, மைதா. கேஷ்யூ இருந்தா அதையும் கொட்டிக்கலாம். தப்பில்ல. கூட இதுக்கு என்ன வச்சு சாப்பிடுவாங்கன்னு எனக்கே தெரியல. நான் சும்மா பட்டர் நான் பண்ணிடலான்னு ஈஸ்ட்லாம் போட்டு விரைய வச்சேன். அப்புறம் இந்த ஊற வச்ச சிக்கனை ஒண்ணு ஒண்ணா பொரிக்கலான்னு பொரிச்சா, இது குழிப்பணியாரம் மாதிரி பார்க்கவே பெருசு பெருசா இருந்துச்சு. ஆனா பொரிச்சு எடுத்து அப்படியே சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஆனா அதுக்கு எதுக்கு ஜப்பான் சிக்கன் பேர் வச்சிருப்பாங்கன்னு தான் எனக்கே ஒரே டவுட்டா இருந்துச்சு. பண்றதுக்கு வெறும் 10 நிமிஷம் இருந்தா போதும். பால், கிரீமு, கொஞ்சம் மாவு, அப்புறம் இந்த சிக்கனை போட்டா கிரீமியா வரணும். ஆனா எனக்கு பால் அடுப்புல வச்ச மாதிரி பொங்கி பொங்கி வந்துகிட்டு இருக்கு. ஏனடா இது சோதனைன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த கேப்ல பட்டர் நான பண்றேன். அந்த தீல அப்படியே காட்டுனா புஃப்னு வருமேன்னு செஞ்சு பார்க்கலாம் ட்ரை பண்ணேன். அப்புறம் ஆனா எனக்கு இது வரல, பயமும் கூட. அப்புறம் நமக்கு இதான் லாக்கின் பண்ணிட்டு எல்லாம் சுட்டு ஜப்பான் சிக்கனை பார்த்தா பார்க்கவே அருமையா இருந்துச்சு. எனக்கு என்னமோ லைட்டா சப்புன்னு இருந்துச்சு. லியாண்டர் அவங்க பிளேட் தான் காலி.